ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்துட்டு நம்ம குஜராத்தில் வாப்பியில் இருக்காங்க. பார்த்துருப்போம், சிவகாசியிலேருந்து பட்டாசு ஏற்றிட்டு வந்திருக்கோம் 10 டெலிவரிங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு வாப்பி, அதுக்கப்புறம் சூரத் இதை அன்லோட் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம சிவராஜ்பூர் வந்து காக்கன்பூர் தாவூத்லாம் அதை இறக்க ஒரு நாள் ஆயிரும், இதை இறக்க ஒரு நாள் ஆயிருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நான் மூர்த்தினா என்ன ஒரு வாரத்துக்கு கேட்க மாட்டீங்களா யாரும்? நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம வண்டியிலங்க மட்டனுங்க இப்போ தான் வாப்பியில் எடுத்தோம். காட்டுங்கப்பா. 1 கிலோ எடுத்துருக்கேங்க. இன்றைக்கி வந்து எதாவது சொல்லியிருந்தாலுங்க குக் வித் குணான்னு சொல்லிட்டு. அப்பா நீங்கள் சொல்ல நான் செய்ய போகிறேன். சரி தாங்க, நீ சூப்பராக செய்யணும். உங்கள் கைராசி வந்து சூப்பராக இருக்குதாங்க. ஆமாம், நான் எதை போட்டாலும் வந்து சுமாராக தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து கைராசி நல்லா இருந்துன்னு வச்சுக்க, சும்மா ஒரு 2 வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வச்சாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதான் நீங்கள் சொல்லிங்களா உங்கள் ஃப்ரெண்டோட அம்மா நல்லா வைப்பாங்க. ஆமாம், அவங்க அப்படியே 1-2 போடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம பார்த்து அதை இதையும் போட்டுன்னு வச்சுக்க சுமாராக தான் இருக்கும். நான் இன்னைக்கு நீங்கள் பக்கத்தில் உட்காந்து என்னென்னு சொல்லுங்கப்பா. ஏன்னா மூர்த்தினா நான் செய்கிறேன். சூப்பர். அவர் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரிங்கப்பா. நம்ம பாட்டி இப்போ தான் ஃபோன் பண்ணாப்ல, நான் அப்படியே மெதுவாக போகிறேன். சரி தாங்க. நீங்கள் வந்துட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, அப்புறம் என்னென்ன கொஞ்சம் என்னென்ன தொளிக்கணுமோ எல்லாத்தையும் தொளிச்சிட்டு வாங்க. ரைட்டு. அரிசி ஊற வச்சிங்களா? காட்டுங்கப்பா. அரிசி ஊற வச்சுட்டு அரிசி 1 கிளாஸ் 1.5 கிளாஸ் போட்டு அரிசி ஊற வச்சுட்டு. ரைட், ஓகே. சரி, இதெல்லாம் நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா இப்போ வாப்பி போய் இறக்கிட்டு அவத்தே சாப்பாடு செஞ்சுட்டு போயிடலாம். அப்படி எப்படி இருந்தாலும் சூரத்து போய் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறது தானே? ஆமாம். சரி, போகலாம் வாங்கப்பா. போகலாம் தாங்க. எழுதுங்க. ஸ்பாட்டுக்கு இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ இந்த வாப்பிங்கிற ஊர் இருக்குல்லங்க, இது வந்துட்டு கெமிக்கல் சிட்டி ஆஃப் குஜராத்துங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி தான் இருக்கும். ஜிஐடிசின்னு போட்டிருக்குங்க. அப்படின்னா குஜராத் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுங்க. அடுத்தது வந்துட்டு இப்போ ஒரு ஆறு ஒன்று காட்டுறோம் பாருங்கள். இது வந்துட்டு டாமன் கங்கா ரிவருங்க. இது வந்துட்டு அப்படியே பார்டரில் வந்துட்டு டாமன் வழியாக போய் அரேபியன் சீல போய் கலந்துடும். இப்போ வந்துட்டுங்க டாமன் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குங்க ஸ்பாட்டுக்கு. அதுலேருந்து 1 கிலோமீட்டர் தான் வந்துட்டு டாமனுங்க. அதில் ரயில்வே கேட் போட்டாங்க. பாட்டி இப்போ தான் ஃபோன் பண்ணார். என்னங்கப்பா சொன்னார்? உங்கள்கிட்ட தான் பேசினார்ல? ஆமாம் தாங்க. இப்போ தான் முன்னாடி போங்க, குடோனுக்கு பக்கமாக போய் நிப்பாட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னாரு. அப்புறம் நம்ம போய் முன்னாடி நிப்பாட்டு வந்தாங்க. நிறுத்தி அங்கே சமையல் செஞ்சிடலாமா? இல்லை லோடு இறக்கிட்டு செஞ்சுக்கலாமாங்கப்பா? இல்லை பார்ப்போம், அவர் வராமல் தான் செய்வோம். டக்குன்னு அதான் 3 பேர் இருக்கலாங்கப்பா. பாய ஊத்து டக்குன்னு எல்லாம் இது பண்ணி விட்டு. எவ்வளோ நேரம் ஆகுது? அப்புறம் அந்த ரயில்வே கேட்டு தாங்க மும்பை டு அகமதாபாத் டெல்லியோட மெயின் ட்ராக்கே இதுதான். டெல்லிங்கிறதோடங்க அகமதாபாத் பார்த்தீங்கன்னா இதுலேயே 4-6 ட்ராக் இருக்குங்க. நம்ம பரோஜில் வந்து நிற்கிறோம்ல தாங்க, அந்த ட்ராக் தானே? அதே தான். இப்போ ரயில்வே கேட்டு போட்டால் 1/2 மணி நேரம் ஆகுங்க மறுபடியும் கிளியராக இருக்கு. ஆமாம். நல்ல வேலை நம்ம ஏதோ அந்த நேரத்துக்கு சீக்கிரம் வந்தாச்சு. மெயின் லைனில். ஆமாம். எல்லாம் இந்த 3 ட்ரிப்பாகவேங்க எல்லாம் கல்யாண சீசனுங்க. எல்லாம் ஊர்லேருந்து லோடு ஏற்றும் போதே எல்லாம் ஃபோன் பண்ணி எங்கே வரீங்கம்மாங்க. ஜி ஆயகாஜின்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்துடுவோன்னு. இதான் ரோடு இன்னும் இப்படியே தான் இருக்குதுங்கப்பா. நம்ம போடல இது. இதெல்லாம் ரோடே போடலாங்க. அதுதான் மேம்பாலம் போடுவாங்களான்றது. மேம்பாலம் போடுறாங்க. நம்ம ஒரு டைம் வந்தோம், அப்போ இப்படி தான் இருந்தது, இப்போ இப்படி தான் இருக்குது. அது வந்து 1.5 வருஷம் மேலே இருக்கும். ஆமாம். ஸ்பாட்டுக்கு வந்துட்டுங்க உள்ளே போகிற இடம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்க. ஆப்போசிட்டில் ஒரு பைக் வந்தால் கூட ஒதுங்க முடியாது போல். அதனால் வந்துட்டு முன்னாடி போயிட்டுங்க யூட்டர்ன் பண்ணிவிட்டு வண்டியை கொண்டு வந்து ஒரு ஓரமாக விட்டாச்சுங்க. இப்போ வந்துட்டு இங்கே சாப்பாடு மட்டும் செஞ்சுக்குவோம். அதுக்கு மேலே நம்ம லோடெல்லாம் இறக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் மட்டன் நீட்டாக செய்வோம். சரி, போயிட்டுங்கப்பா. ரோட்டை பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்க, வண்டி எடுத்து வரேன். அப்பா வந்துட்டுங்க ரோடு சோனில் சின்னதாக இருக்குதுன்ட்டு அதனால் பார்க்க போகிறாரு. உள்ள ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணுங்க. அப்புறம் போயிட்டு வந்துட்டு ஃபோன் பண்ணாருன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம்.
அப்பா வராருங்க. அப்பா போயிட்டுங்க பார்த்துட்டு வந்துட்டாரு. உள்ளே வந்துட்டுங்க கட் பண்ணுறது ரொம்ப சிரமமாங்க. ஒரே மாமரமாக இருக்காமா. அதனால் கிழக்குது உடஞ்சிரும், அப்படி இல்லைன்னா நம்ம பாயை கிழிச்சிருங்க. ஏன்னா ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பா வந்து உள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இந்த ரோடு தான். இல்லை எங்கே பார்த்தாலும் இங்கே இருக்க வீடெலாம் கேரளா மாதிரியே இருக்குங்க. அடுத்தது வந்துட்டு அதனால் சொல்லிட்டேங்க, முன்னாடி ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அங்கே போய் நிறுத்தினோம்னா அப்புறம் டெம்போ எடுத்துகிட்டு வந்துட்டு மாற்றிட்டு போயிடுவாங்கங்க. டிகே பாய் பாய் ரிட்டன் ஆவோ பாய். பெட்டி வந்துட்டுங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்பா உள்ளே போயிருக்காரு. இன்னொரு ட்ரிப் ஆட்டோ வரணுங்க. வண்டி உள்ளே போலின்னு சொல்லியிருப்பேன். வந்ததுக்கப்புறம் எடுத்து போட்டு தான் சிக்கன் மட்டன் செய்யணும். ஏன்னா மணி இப்போயே 10 ஆகி போச்சு. ஏன்னா மூர்த்தினா 10 ஆயிடுச்சு, 12,000 மதிய வேலை தான். நைட்டு 2 வேலைக்கு சாப்பாடு வச்சுட்டுனா நைட்டு சப்பாத்தி வாங்கிக்குவோம். அப்பா வந்தாருனாவேங்க இந்த மாதிரி ஆட்டோவில் இறக்கும்போது போயிடுவார். பெட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்க்க போயிட்டு இப்போ தான் மறுபடியும் வராரு. ஆவோ 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 ஓல்டன் ஏன் ஏதாவது 12 மணிக்கா சாப்பிடுமா? ஆமா ஏன்னா கறி குழம்பு வேற வா வாணி பொடி போட்டு சாப்பிட்டா கறி சாப்பிட்ற ஆசை தீர்ந்து போயிருங்க. அப்புறம் பத்தி போட்டாங்கப்பா. பற்றி துணி மேலே வைத்தாங்க. வாங்க, ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் வந்துட்டு லாரியில் நான் சமைக்கிற மாதிரி வீடியோ போட போகிறேன். அப்பா பக்கத்தில் உட்காந்து எல்லாம் நமக்கு சொல்லி தர போகிறாருங்க. சீமன் அடுப்பு நீ தாங்க லைஃப்பில் பத்துறேன் ஃபஸ்ட் டைம். ரெடி இல்லைங்கப்பா? ரெடி தாங்க, எல்லாம் ரெடியாக இருக்குங்க. எல்லாம் இடித்து வச்சாச்சு. இப்போ கறி மணக்கும் குஜராத் மட்டன். அடிட்டாங்கப்பா நெருசாமி. அது இன்னும் சூடாயிரும்ல, இன்னும் சூடாயிரணும். சூடேறி கிடறதுக்கு ஒரு 2 10 செகண்டுக்கு தான் அடிக்கணும். இது ரொம்ப டார்ச்சர் ஆட்டுறதுங்க. ஆமாம் ஆமாம், பெரிய லெவலாக இது. சீமனை அடுப்பு இந்த அடுப்பே பயங்கர டேஞ்சர் தாங்க. ஒவ்வொரு தரம் வந்து அந்த நெட்டு லூஸ் ஆச்சுன்னு பிடிக்கிட்டு கூட வந்துருமாம்மா. அப்படியே இப்போ பறந்துடுவாடுவேன். நான் என்ன சொல்கிறேன்னாங்கப்பா, அடுத்த நட பேசாமல் இது நம்மளுக்கு வந்து இண்டியன் தானே, ஒன்றும் அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. கவர்மெண்ட் ஐஎஸ்ஓ முத்திரையோட வர்றது கம்மனு சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஆகாதுங்க பாதா. கருன்னு போகுது எல்லாம் மேலே கருன்னு. அப்போ ஆமாம், வெய்தாங்க புல்லுக்குள்ள சென்ட்ரல் வெய்தாங்க. அதில் அழுத்து போ அழுத்து. வாசம் உள்ள அழுத்த வாசம் உள்ள வந்துருச்சா? அதெல்லாம் உழுவுல. போதும் பார்த்துக்கலாம். வாங்கவா வாங்க. ஃபஸ்ட்டு சட்டி வைக்கிறோம். ஏன் முடியெல்லாம் கறி ஊசி எதுக்கு போய் போல வைக்கிறீங்க? அது எங்கே நீ வைக்கிறது சரியில்லாமல் வச்சுட்ட. அடுத்தது இதாதாங்க எண்ணெய். கடுகுங்கப்பா, எண்ணெய் ஊற்றுணுங்களா? சீக்கிரங்கப்பா பாருங்கப்பா. இது ஊற்று அப்பப்போ போதும். ஓகே, இது வந்து கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்குங்க. என்ன பண்ணுறீங்க? இடுக்கி கையில் பிடிச்சிக்கிட்டாங்க. கையில் கடுகு போட போகிறோங்க. கையில் வச்சுக்கிட்டு கரண்டி ஃபஸ்ட்டு என்னங்க போடுறது? தக்காளி தவிர மீதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுருங்க. ஃபஸ்ட்டு இதான் கறிப்பிள்ளை போட. ஃபஸ்ட்டு கறிவேப்பிலை போட போகிறோங்க.
அப்புறம் கறிவேப்பிலை பொறுத்தவரையுமே இது இஞ்சி போடுதாங்க, இஞ்சி பூண்டையும் பூண்டையும் போட்டுருக்காங்க, பச்சை மிளகாயும் போட்டுருக்காங்க. தீது அடுப்பு கொஞ்சமே வைங்க. ஒரு வெங்காயத்தை போட்டுருங்க. ஒரு தக்காளி உள்ள உள்ளது சார், ஒன்றும் இல்லைங்கப்பா. அதனால பரவாயில்ல, அது எடுத்து இல்லையா அது வெந்துட்டு போதுங்கப்பா. சமைக்கிறது எவ்வளோ பெரிய வேலை இன்னைக்கு தாங்க தெரியுது. இப்போ வந்து வெங்காயம் கருவேப்பிலை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம மட்டன் வந்து எந்த மாதிரி பேச போகிறோம்? கிரேவி மாதிரியா? ஆமாம், மட்டன் கிரேவி. அது கிரேவி குஜராத் மட்டன் கிரேவிங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சது கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நன்கு தக்காளி போட்டு நன்கு வணக்க வேண்டும். தக்காளி போட்டுருவோம். சீக்கிரம் வச்சுட்டு இடத்த காலி பண்ணுங்கப்பா. அப்புறமேட்டு மட்டன் வாசத்துக்கு இது பிடிச்சிட்டு இந்த ஊர் மக்கள் கையில் வலிச்சு போட்டுருவாங்க, அதெல்லாம் வலிச்சு போடுவாங்க. அப்புறம் இந்த ஊர் குஜராத்தில் யார் இவ்வளோ பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு குக்கிங் அப்படின்ட்டு வந்துட போகிறாங்க. உப்பு பருப்புனே பருப்பாடு தான் வைக்கணும். அப்புறம் பருப்பாடு தக்காளி இதாக வாங்கக்கூடாதாங்கப்பா. கொஞ்சம் அது மறுபடியும் இதாகிடும் தம்பி, வளங்குவாங்க. அதெல்லாம் வதங்கிடும். உப்பு எவ்வளோங்க போடுறது? ஒரு 1.5 ஸ்பூன் போடும், இன்னொரு 1/2 ஸ்பூன் போதும். எவ்வளோ நேரம் வணங்கணும்? அது ஒரு 5 நிமிஷம் தான் போதும். கறி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வணங்கணுமா? ஒரு சுட்டு கல் நல்லா பாருங்க, தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க, நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ மட்டனை கொட்ட போகிறோம். இதோட ஸ்மெல்லே வந்து பார்த்தோம்னாங்க அந்த இஞ்சி பூண்டு இருக்குல்ல, இஞ்சி பூண்டு இருக்குல்லங்க, அதோட பச்சை வாசம் வந்து போயிருந்துங்க. அதுக்கப்புறம் தான் மட்டன் கொட்டணும். மட்டன் கொட்டலாங்க. என்னப்பா அடுப்பு ஏதோ ட்ரெயின் டீசல் ட்ரெயின் நிற்குமே அந்த மாதிரி பீஸ் எல்லாம் இஷ்டத்தை பெருசு போட்டுருக்காங்களா? அரியா முட்டமே இந்த செவரட்டி வந்து ஃப்ரீயாக போட்டாங்க. நம்ம ஊராக இருந்தால் 400, 400 550 ரூபா. இது ஃப்ரீங்க. இங்கே நம்ம ஊரில் யாரும் பொருளை கிளப்பிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்போம் உங்ககிட்ட. மசாலாலாம் மேலே வர மாதிரி கொடுத்துருங்க. மசாலாங்கப்பா அதான் அடியிலிருந்து அப்படியே மேலே வர மாதிரி. அதான் அந்த கீழே இதுதானங்கப்பா. மஞ்சள் தூள் போட்டு அப்படியே போட்டுங்கப்பா. மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுங்கப்பா. நீங்கள் தானே பண்ணுறோம், உங்கள் டேஸ்ட் தானே பார்க்கணும். ஓகே, அப்படி நாங்கள் போட்ட இப்போ எங்கள் டேஸ்ட்டில் டேஸ்ட் வந்துடும், வராது. அதாவது இப்போ என்னோட 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 கை பக்கம் தான் பார்க்க போகிறீங்கப்பா. நீங்கள் செய்கிறதையே நானும் செய்ய போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம்.
இப்போ வந்து கறி மசாலா பொடி கொட்ட போகிறோங்க. அடுத்தது மட்டன் மசாலா கொட்ட போகிறோங்க. என்ன எல்லாம் ஒரே மாதிரி ஒரே கலரில் இருக்குதுங்க. அது அப்படி தான் வரும். போதும். கிளறுங்கப்பா, அடியில் இருக்குது. இது பிடிச்சிருப்பாரு. மல்லித்தூள் போட்டுருங்க. ஸ்பூனு அப்படியே கொண்டு தரோம். அப்படியே போதுமா? போதும். வாசம் பட்டை கிளம்புது. ஒட்டுனது யார் கையுங்கம்மா? சூப்பராக கிளம்பு. இந்த கிளம்பு தண்ணி ஒரு கிளம்பு. குக் வித் குணாரில் வாசம் சூப்பர் வாசம். நீங்கள் ஓகேனா சொல்லுங்கள். நானே இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி 2 நாளைக்கு ஒருக்கா சமையல் வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் இதுக்கு நீ சிக்காத. மொரட்டு சூப்பு பாருங்க. மொரட்டு சூப்புங்க. போதும். இப்போ தண்ணி ஊற்றணும். ஒரு சொம்பு அப்படியே ஊற்றிட்டாங்களா? என்னங்க வண்டிகளை வைக்கிறதுனால அப்படியே ஒரே பக்கம் ஊற்றலாம். அப்படியே ஊற்றணும். ஹீட்டு வேர்வையாக வருது. என்ன ஊற்றிட்டாங்களா? இன்னொன்று ஒரு ஊற்றணும். ஒரே பக்கம் ஊற்றணும். சுற்றி ஊற்றினாதான் மசாலாலாம் இறங்கும். ஊற்றிடுவேன். போதுமா? நான் ஊற்றிட்டேன். போதும் ஊற்றுறாங்களா? ஒரு அரசு ஊற்றணும். போதும். போட்டு ஒரு கலர் கொடுத்தாங்க. ஒரு கலர் தாங்க. இன்னைக்கு நம்ம செஞ்சதை வந்துட்டுங்க, அப்பாவும் மூர்த்தி அண்ணனும் சாப்பிடும்போது நம்ம வீடியோ எடுத்து எப்படி இருக்குன்னு கேட்கணும். நம்ம டேஸ்ட்டு நானே பட்டை கிளப்புனா நானே அதான் வாசம் சூப்பராக என்ன போலாதீங்கண்ணா. எனக்கு வைக்காகமாக வருது. சொன்னா அப்படித்தான் இருக்கேன். கம்பெனிலாம் பார்த்துட்டு ஊரில் ஒரு ஹோட்டலில் வச்சுட்டாங்களா? ஹோட்டல் பில்ட்ரின்னு ஆரம்பிச்சிடுவோம். இன்னும் ஹோட்டல் தங்கவேல ஆரம்பிச்சிடலாம். ஏங்க இது அடுத்தியாங்க வீடியோ இரு. ஏங்க பார்க்குறீங்க? சரி. இப்போ இப்படியே கேட்டுங்களாங்க. இன்னும் ஒரு எவ்வளோ நேரம் வேகணும்? கொதி வந்து ஒரு 1/2 மணி நேரம் வேணும். 1/2 மணி நேரம் வேணுமா? 1/2 மணி நேரம் வச்சுன்னா ரெடி. 1/2 மணி நேரம் கழிச்சா ரெடி. மட்டன் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்பா எப்படி இருக்கு வாசம்? சூப்பர் தாங்க. ஏன்னா மூர்த்தினா ஸ்மெல் எப்படி இருக்கு? ஆடாஸ்மா வேற லெவல்ல இருக்கு. வர மாட்டேங்குது. வர வள்ளி அது மாதிரி. வல்லையானே. டேஸ்ட் பாருங்க. சாப்பிடுங்க. அருமையா ஆ நீங்கங்களா? அண்ணன் கைப்பக்கம் தனியா இருக்கு. நிஜமா சொல்றீங்களா? சத்தியமா. ஆ சூப்பர். சரி, அப்போ இந்த மாதிரி நானே வச்சுறேன் வண்டியில் கறி. சரி சாப்பிடுவாங்கப்பா. சாப்பிட்டு சூரத்து கிளம்புவோம். கூட்டி அண்ணே இனிமேல் நைட்டில் ஓட்டும் போது சரிங்கண்ணே எக்காரத்தை கொண்டு எல்இடி லைட் மட்டும் போட வேண்டாம். சரிங்கண்ணே. ஏன்னா இப்போ பிடிச்சா 3000 4000 போலீஸ்காரர் வந்து அது ஃபைன் போடுறாங்களாமா. ஆமாண்ணே. அது அந்த டிரைவர்லாம் 2 பேர் 3 பேர் சொன்னாங்க. அண்ணே எங்களே ஓட்டணும். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் டோல்கள் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வரையில எங்களை பிடிச்சா நான் ஓட்டி வரையில பிடிச்சோம். எப்போ அது? இப்போதான் ஒரு 2 நாளாக இருக்கும். நான் ஓட்டி பிடிச்சாங்க. சரி. லைட்டே போட்டே வரல. லைட்டு போட்டேன்னு சொல்லி இன்னும் வாங்கிட்டு விட்டாங்க. வயர்ல அந்த கிடக்கு. சரி எரியாது சொன்னா கேட்க மாட்டேன்ட்டாங்க. லைட்டை கலட்டுறா அப்படின்ட்டாங்க. நேரமே இல்லை பணம் எடுத்தேன். சரி காசு வாங்கிட்டு அப்படியே விட்டாங்க போ அப்படின்ட்டு. எவ்வளோ? 500 ரூபாயா? 500 ரூபா. அது அநியாயமா இருக்குது. ஆமாண்ணே காலைல 6 மணிக்கு விடிய கிடக்கல. இப்போ வேற நம்ம வேற பகல்ல இது பிடிச்சிட்டு போறாங்க மூர்த்தி. அதானே பார்த்தா முன்னே போலீஸ்காரரை பார்த்து எப்படி போறது நம்ம? அது தெரியாது.
இன்றைக்கு தெரியாது. எல்லா வண்டியிலும் மாட்டிருக்கிறாங்க. எல்லா வண்டியிலுமே அது இருக்கு. இந்த அந்த போறாங்க, சொல்லி முடிக்கல அந்த போறாங்க. சரி சரி. ராஜ்கோட் ரோட்ல பிடிச்சிட்டாங்களா? ரோட்ல. ஆமாண்ணே. காலைல வரைக்கும் ஒரு 6 வந்துருந்தேன். சரி சரி. ஒன் பாட்டி காட்டுன்ட்டாங்க. எந்த கலட்டுறது அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேன்ட்டாங்க. இன்னும் வாங்கிட்டு தான் விட்டாங்க. சரி சரி. மூர்த்தி இதுல இப்ப இந்த ட்ராக் இப்ப நம்ம சென்டர்ல போறோமா? ஆமாண்ணே. இந்த 3வது ட்ராக்ல போனோம்னு வச்சுக்க. ஆமாண்ணே. அண்ணா அங்க ரெடியா இருப்பாரு. ரெடியா இருப்பாரு பாலஞ்சீட்டுல. ஆமாண்ணே. அது எப்படிதான் அது எந்த பக்கம் வந்து நம்ம கேமரா இருக்குது என்னன்னு தெரியல மூர்த்தி. பார்த்தோன்னே அந்த செல்லுல கரெக்டா வருது. உடனே பாரு இந்த 3வது ட்ராக்ல வந்துட்டா அப்படிங்கிறாங்க நம்மள. சரி சரி. நிப்பாட்டிட்டு 1000 ரூபாய் ஃபைனு. 3 ட்ரிப்பு 3000 ரூபாய் வாங்கிருக்கிறேன். 1000 ரூபாய் ஃபைன் போட்டு 3000 ரூபாய் கேஸ் வாங்கிருக்கீங்களா? அந்த சீட்டை காமிச்சு ஒரு தடவை சீட்டை காமிச்சு ஓடி ஆடி அப்புறம் 200 ரூபாய் காசு வாங்கி விட்டாரு நம்மள சொல்லி. அப்புறம் மறுபடியும் வந்துட்டேன். ஆனா அது வந்து பிடிக்கிறது அந்த வல்சாடு பாலஞ்சீட்டுல மட்டும்தான். சூரத்துலயும் பிடிக்காங்களே. எங்க? சூரத்துலயா? ஆமாண்ணே. அதை விட்டுட்டா மறுபடியும் எதுவும் இல்ல மூர்த்தி. சூரத்தை தாண்டி அவன் பிடிக்க மாட்டாங்க. அங்க யாரும் கிடையாது. நீ சொன்ன மாதிரி அந்த லைட்டுக்கு இது அங்க பிடிச்சாதான் சூரத்துக்கே பிடிக்காங்க. அப்புறம் நானு தம்பி 2 பேரும் போனோம். கரும்பு ஏத்திட்டு நினைக்கிறேன். சரி சரி. கரும்பு ஏத்தி சூரத்துல இறக்கிட்டு சரி விளாத்தி பேலுக்கு போறோம். காலையில ஒரு 6:30 மணி. இந்த சர்வட்ட ஹோட்டல் இருக்குது அங்கலேஸ்வருக்கு முன்னாடி. அதுக்கிட்ட போகும்போது தம்பி தான் ஓட்டிட்டு போனாரு சர்ன்னு 3வது லைன்ல. சரி. போயிட்டு அவரு சென்ட்ரல் லைன்ல வந்து சைடு கரவாங்க. சரி சரி. அப்புறம் ஓரம் போட்டோம். ஓரம் போட்டுட்டு சரி ஏதாவது விட்டுருவாங்களான்னு மட்டும் ஒரு 3 கரும்பு தூக்கிட்டு போனேன். சொல் அவ்வளவுதான். 1000 ரூபாய் ஃபைன். 1000 ரூபாய் ஃபைன் நாங்க. 5000 ரூபாயா? 1000 ரூபாய். 1000 ரூபாயா? சார்னு கெஞ்சி அப்புறம் 300 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு போனோம் மூர்த்தி. சரி சரி. 700 ரூபாயா? 700 ரூபாய். இதுல போனா பயங்கரமான காசு விட்டுனா இதுல போலாம். ஆமா. லோக்கல் வண்டிக்கார ஓட்டுறாங்க, கண்டுக்க மாட்டாங்க. அவங்களெல்லாம் பிடிக்க மாட்டாங்க மூர்த்தி. தமிழ் வண்டியை பார்த்தா தான் பிடிக்கிறாங்க. அவன் அப்படியே நிப்பாட்டிட்டு அவர் தம்பி நடந்து போயிடுவார் வீட்டுக்கு. ஓரமா சைடில் நிப்பாட்டிட்டு. நாம தானே வந்து தமிழ்நாட்டுக்காரங்க தானே வந்து நாம தானே இடிச்சுவாய் அவங்களுக்கு. சொல்லுங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க தான் பிடிக்கிறாங்க மூர்த்தி. எங்கேயுமே வேற எந்த வண்டியும் அதிகம் பிடிக்கிறாங்க பாருங்க. எல்லா இடத்துலயுமே தமிழ்நாட்டுக்கு தான் பிடிக்கிறாங்க. எங்கேயும் பிடிக்க மாட்டாங்க. அவர் அண்ணனுக்கு வந்து இப்போ நம்ம ஆளுங்களை தமிழ்நாட்டு ஆளுங்களை பிடிச்சி ஒரு மேட்டுனா காசு கொடுத்துருவாங்க மேட்டுறாங்க. கண்டிப்பாண்ணே. ஆமாம். சாப்பிட்டுட்டுங்க அடுத்தது சூரத்து இறக்குற கிளம்பியாச்சு. இன்னொரு 100 கிலோமீட்டர் இருக்குங்க. மணி 12 ஆகுது. அதிகபட்சம் எப்படி இருந்தாலும் போகும்போது டிராஃபிக் ஆகுங்க. ஒரு 3 மணிக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சுங்க இந்த ரோரோ ட்ரெயின் இருக்குல்லங்க, இந்த மங்களூர்லேருந்து மும்பை வரைக்கும் கொங்கன் ரயில்வேயில் வரும். லாரி ஏற்றிட்டு வருவாங்க. அது யாராச்சும் இன்கேஸ் போயிருந்தீங்க இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் போயிருந்தாங்க அப்படின்னா அதில் எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் மட்டும் ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. நாமளும் அதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். நானும் நம்ம சர்க்கிளில் கேட்டு பார்த்தாங்க, யாரும் அதிகமாக போனதில்லை அதில். அதனால் அது மட்டும் இருந்தால் எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராமில் மட்டும் ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணுங்கள். அது வேணால் ஒரு டைம் லோடு அதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் நேராக போனால் சூரத் சிட்டிக்குள்ளே போகிற ரோடுங்க. நம்ம முன்னாடி போயிட்டு ஒரு பார்க்கிங் இருக்கும், போன ட்ரிப்லேயே பார்த்துருப்போம். அங்கே நிறுத்தினோம்னா எல்லாம் ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எல்லாம் பெட்டி அப்படியே மாற்றி விட்டு பெட்டியை ஃபுல்லாக லெவல் பண்ணிடலாங்க. இப்போ வந்து பாயவே ஃபுல்லாக மடிக்க போகிறோம். நம்ம அன்லோட் பண்ணுறது என்னமோ தாகுத்துங்க. இங்கேருந்து இன்னும் 300 கிலோமீட்டர் பக்கம் போகணும். ஆனால் இங்கேயே பாயை ஃபுல்லாக மடித்து லெவல் பண்ணிட்டு போயிடலாங்க. ஏன்னா அரை வண்டிக்கு தாங்க இருக்கும் லோடு. இப்போ மீதி அரை வண்டியை வந்துட்டு ஃபுல்லாக லெவல் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு வண்டி மூவிங் போகும்போது நல்லா இருக்குங்க. பேக்கில் வெயிட்லாம் போனோம்னா தூக்கி போடும். இங்கே யாருங்கப்பா சொல்கிறா விடுங்கப்பா, எல்லாம் நம்ம இடம் தான், தெரிஞ்ச இடம் தான். எல்லாம் நமக்கு பழக்கப்படாதுங்கப்பா. யாருன்னா நம்ம எங்கள் அண்ணன் குணா அண்ணன் பேர் சொன்னா எல்லாம் விட்டுருவாங்க. அவ்வளோதான். ஓகே. நீங்கள் பயப்படாதீங்க. திருப்புற இடம் இல்லைங்க, அதனால இந்த இதில் விட்டு திருப்பிட்டு போயிடலாம். இந்த இடத்துல அர்பனியா இல்லை எம்பி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குதுங்கப்பா. புது வண்டி என்ன இந்த மாதிரி ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுங்கப்பா. நான் ஊரில் நானாச்சும் ஊர் சுற்றிட்டு இருக்கிறேன். ஊர் சுற்றுற அளவுக்கு நம்ம கையில் டாட்டா போடுவாங்க.
குறை மாசத்துல பிறந்தேன். அதான் நிற்க மாட்டாங்களே. அதெல்லாம் லாரினா யாருமே நிற்க மாட்டாங்கண்ணா. நம்ம ஊரில் போய் நான் பைக் ஓட்டினாலும் அப்படிதான். ஏன்னா அது ஊரில் அதுவே ராஜாங்க. ஆமாம். வந்து இதில் என்ன பண்ணுவாங்க, வந்ததில் இந்த கார் நிற்கிது பார்த்தீங்களா, இந்த ஹோட்டலில் நேராக விட்டு ரிவேர்ஸ் வந்துடுவோம். இப்போ நம்ம நேராக உள்ள அந்த மண் ரோட்டில் போகணும். இப்போ நாங்கள் கார் இருக்குங்க, அதனால் இதில் ரிவேர்ஸ் பண்ண முடியாது. பாஸ் ஆயிருமாங்கப்பா? லைட் போட்டு காட்டுறீங்களா? இங்கே வந்து பார்க்கிங்க்கு 100 ரூபாங்க. உள்ளே போயிட்டு 1 மணி நேரம் இருந்தாலும் சரி பார்க்கிங்க்கு வந்து 100 ரூபா. உள்ளே ரெஸ்ட் ரூமு, குளிக்கிற தொட்டி எல்லாமே இருக்குங்க. இந்த 100 ரூபாய்க்கு நான் 3 வந்து குளிச்சிருவோம். ஆமாம்மா, இப்போ இறக்கிட்டு குளிக்கணும். வெயில் 100 ரூபா வாங்கிட்டு ஆளுக்கு 30 ரூபா தலைக்கு வெயில் காலத்து அடிக்கணும். போட்டுருவோம். வெயில் காலத்து அடிக்கணுமா அடிக்குது வெயில். பாயே இப்போ மேலே தொட முடியாது நினைக்கிறாங்க. இப்போ மேலே அப்படியே எங்க இருக்கேன். ஆமாம், ஜனவரி எப்படின்னா என்ன, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் எப்போ வருதோ அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மழை நிற்கும், மழை பெய்யும். ஆ, சப்பாத்தி விட்டுறாரா? இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நான் இங்கே வந்து கொலை பண்ணுறேன். நீட்டா நான் உங்களுக்கு இறக்கி தரேங்கப்பா. என்னென்ன போட்டின்னு பொட்டி மாறினா யாராவது சம்பளத்தை பிடிக்கப்படும். ஆ, பொட்டி மாறினா சம்பளத்தை பிடிக்கப்படும். பரவாயில்லமா. இங்கே பாருங்க, ஆட்டோ வருதா? இப்போல்லாம் அந்த ஒரு ஆப் இருக்கு, நான் போர்ட்டர்னு. ஃபோன் பண்ணால் போதும், டக்குன்னு நம்ம லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டா போதும், போட்டு புக் பண்ணி விட்டுறாங்க. வந்துடுச்சு பாருங்க பிக்கப்பு. ஒன்று ஓவருங்க. இப்போ 2வது ஆட்டோ வந்துருச்சு. மெதுவாக இறங்குங்கப்பா. நான் தொடறேன். இதான் இன்னொரு வண்டி வருதுங்க. அதுக்குள்ளே அந்த பார்க்கிங்குள்ளே போயிட்டாரு. அது வந்துட்டு ஆந்திரா வண்டி, தெலுங்கானா வண்டி, கேரளா வண்டியெல்லாம் அங்கே நிற்குங்க. அந்த ஆஃபீஸ் அங்கே இருக்குது. இங்கே வந்துட்டு தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் ஆஃபீஸில் இந்த லைனில் இருக்குங்க. நானும் சவுண்டு தொண்டையே வத்தி போச்சுங்கப்பா. ஓய் ஓய் ஓய்னு கத்தனா வராரு இப்போ தான். மூணு 4வது அண்ணன் வந்துட்டாருங்க. டக்கு டக்குன்னு இதையும் தள்ளி விட்டு நான் காட்டுறேங்க. மேலே ஹைட் இருந்துச்சுல்ல, எல்லாத்தையும் பெட்டி எல்லாத்தையும் தூக்கி பின்னாடி இந்த ஓப்பனில் போட்டு லெவல் பண்ணிவிட்டு பாய் போட்டுருவாங்க. எல்லாம் பொட்டியெல்லாம் லெவல் பண்ணிட்டுங்க. தார் பாய் போட்டுட்டு 3 பேருமே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து அடுத்தது அப்படியே கிளம்பலாங்க சிவராஜ்பூர். இன்னும் ஒரு இங்கேருந்து 200 கிலோமீட்டருங்க கரெக்டாக. இப்போ மணி 6 ஆகுது. இறக்குறது காரில் தாங்க இறக்குவாங்க. நம்ம போயிட்டு பரோடா தாண்டி ஹலோலுங்கிற ஊர் பக்கம் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குங்க, லாரி ஹோட்டல் ஒன்று இருக்குது. அங்கே போய் நிறுத்திக்கலாம். நிறுத்தினது தாங்க வண்டியில் ஈயா இருக்குது. எல்லாம் கறி வாசத்துக்கு வந்துருக்குவாங்கப்பா. அன்னைக்கு போன் இருந்துச்சு, இங்கே வந்தாவே ஈ வந்துடுதுண்ணா. ஃபுல்லாக அந்த பக்கம் சாக்கடை. சொன்னாலுங்க இந்த பக்கம் அதிகமாக வெஸ்ட் பெங்கால் வண்டி தான் வரும். நீங்கள் எப்படியே ரைட்டில் ஏறுங்கப்பா, போயிடும் வண்டி. அதெல்லாம் ஏறி கட்டாமல் போங்கப்பா, எவ்வளோ இடம் கிடக்குது. பார்க்கிங் 100 ரூபா. அப்படியே போங்க, பார்க்கலாம், போயிடலாம். நிறுத்துங்க, கொடுத்துட்டு போயிடலாம். எதுனா அது என்னங்க சமையல் பண்ணிருக்காங்க?
சமோசாண்ணா. சமோசாவா? வித்தியாசமாக இருக்கானே. வாங்காமாங்கப்பா. வித்தியாசமாக இருக்கு. கால் பழமா வச்சுருக்கேன். சமோசாவா? வேண்டாம் விடுங்க. வேண்டாம் வேண்டாம். சரிங்க. அப்போ 9. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்லோட் பண்ணிட்டு எந்த ஊருக்கு போக போகிறோம் லோடுக்கு அப்படின்ட்டு.